வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வானூர் அருகே இரு கார்கள் மோதல். டி. ராஜேந்திர தங்கை மகன் உட்பட 4 பேர் பலி. புதுவை தலைமை செயலகத்தில் நாட்டு நலப்பணி திட்ட ஆலோசனை கூட்டம். தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த முடிவு. கடலரிப்பால் பொம்மையார் பாளையம் மக்கள் கடும் பாதிப்பு. ரேஷன் கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்க முடிவு. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே இரு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சினிமா இயக்குனர் டி. ராஜேந்திரன் தங்கை மகன் உட்பட 4 பேர் பலியாகினர். சினிமா டைரக்டர் டி. ராஜேந்திரன் தங்கை சேமலதா, மகன் ஆதிகுரு சினிமா உதவி டைரக்டராக பணியாற்றி வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊரான மயிலாடுதுறை வந்திருந்தார். இன்று காலை டாடா இண்டிகா காரில் மயிலாடுதுறையில் இருந்து சென்னை புறப்பட்டார். காரில் அவருடைய உறவினர்கள் பிரியதர்ஷினி, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயராகவன் ஆகியோர் இருந்தனர். காரை விஜயராகவன் ஓட்டி வந்தார். அதிகாலை 3:30 மணி அளவில் மரக்காணம் அருகே உள்ள செட்டிக்குப்பம் என்ற இடத்தில் கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது சென்னையில் இருந்து புதுவை நோக்கி ஒரு கார் வந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் இரு கார்களும் அப்பளம் போல் நொறுங்கின. மயிலாடுதுறையில் இருந்து வந்த காரில் இருந்த ஆதிகுரு, பிரியதர்ஷினி, விஜயராகவன் 3 பேருமே அந்த இடத்திலேயே நசுங்கி பலியானார்கள். சென்னையில் இருந்து வந்த காரில் புதுவை சாரத்தை சேர்ந்த முருகன் என்பவருடைய மனைவி செந்தமிழ், அவருடைய மகன் சுரேஷ்குமார், டிரைவர் பாக்கியராஜ் ஆகியோர் இருந்தனர். அவர்கள் படுகாயம் அடைந்தனர். சுரேஷ்குமார் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். செந்தமிழ், பாக்கியராஜ் இருவரும் புதுவையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தில் இறந்த புதுவை வாலிபர் சுரேஷ்குமார் +2 படித்து முடித்திருந்தார். இன்ஜினியரிங் கல்லூரியில் சேருவதற்கு விண்ணப்பித்திருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாதால் சென்னை ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று புதுவை திரும்பிய போது விபத்தில் சிக்கிக்கொண்டார். புதுவை நாட்டு நலப்பணி திட்ட மாநில ஆலோசனை குழு கூட்டத்தில் தகவல் தொடர்பு கருவிகளை முறையாக பயன்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. மத்திய அரசின் இளைஞர் மேம்பாட்டு அமைச்சகமும் புதுவை அரசின் கல்வித்துறையும் இணைந்து மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாட்டு நலப்பணி திட்டத்தை 1976 முதல் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் மாநில அளவிலான ஆலோசனை குழு கூடி அந்த கல்வி ஆண்டிற்குரிய செயல் திட்டங்களை முகுத்தளிக்கும். அதன்படி இந்த கல்வியாண்டிற்கான ஆலோசனை கூட்டம் கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை செயலர், கல்வி செயலர், உயர்கல்வித்துறை இயக்குனர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர், மத்திய அரசின் பிரதிநிதியாக இளைஞர் நல அதிகாரி கேப்டன் சுபாஷ் சந்த், போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர், மாநில இணைப்பு அலுவலர் மற்றும் 4 பிராந்தியத்தை சேர்ந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்றனர். இதில் பேரிடர் மேலாண்மை, மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, தகவல் தொடர்பு கருவிகளை முறையாக பயன்படுத்துதல், தேசிய இளையோர் கொள்கையை பரப்புதல் மற்றும் போற்றி தேர்வுகளுக்கு தன்னார்வலர்களை ஊக்கப்படுத்துதல் முதலிய துறைகளில் நாட்டு நலப்பணி திட்டம் கருத்து செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மட்டும் நடைமுறையில் உள்ள சமுதாய நலப்பணி திட்டமும் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை அருகே உள்ள பொம்மையார் பாளையம் மீனவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகிற 2ஆம் தேதி ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க இருப்பதாக மீனவ பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், சுனாமியின் போது பொம்மையார் பாளையம் மீனவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கடலரிப்பு போன்றவற்றால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பாக பலமுறை போராட்டங்கள் நடத்திய போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார். எனவே வருகிற 2ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக அரசு மீனவ மக்களுக்கு வழங்கியுள்ள ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை ஆகியவற்றை ஒப்படைப்பதுடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம் என்றனர். புதுவை ரெவே சோசியல் சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றனர். ரெவே சோசியலில் செவாலியர் ராச வெங்கடேசனாரின் புதுவை அந்தாதி நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது.
தேசிய விருதாளர் ஆதவன் வரவேற்புரை வழங்கினார். முருகேசன் முன்னிலை வகித்தார். நீதியரசர் தாவீது அன்னுசாமி அவர்கள் நூலினை வெளியிட்டு தலைமை உரை வழங்கினார். அந்தாதி செல்வர் அரங்க நடராசன் நூலாய்வு உரை வழங்கினார். பிரான்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முடியப்பநாதன், புலவர் அரங்கண்ணல், கவிஞர் சனாத்தனன், கு அரங்கநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இளமுனைவர் பூங்குழலி பெருமாள் தொகுப்புரை வழங்கினார். நூலாசிரியர் செவாலிய கலைமாமணி ராச வெங்கடேசன் ஏற்புரை வழங்கினார். முனைவர் வெங்கட சுப்பராய நாயக்கர் நன்றியுரை வழங்கினார். விழாவில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்துள்ள பிரான்ஸ் சங்க தலைவர்களும் புதுவை வாழ் மக்களும் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள சோரப்பட்டு கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறு பயன்பாடுகள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் ஆழ்குழாய் கிணறு, நீர் உந்து மோட்டார் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுவை தொழில் மேம்பாடு வளர்ச்சி மற்றும் வரைநிலை கழக தலைவருமான அங்காளன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் ஞானசேகரன், இளநிலை பொறியாளர் ராஜன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் நாகராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குழந்தை தொழிலாளர்கள் விழிப்புணர்வை வலியுறுத்தி பேரணி எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். கால்நடைத்துறை இயக்குநருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டதை கண்டித்து 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தனியார் பால் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குழந்தை தொழிலாளர்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை நகரில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் மாணவியரால் நடத்தப்படும் கிருத்தியாஸ் எனும் சமூக சேவை நிறுவனமானது புதுச்சேரியில் குழந்தை தொழிலாளர்களும் மற்றும் அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் இருக்கக்கூடாது, அவர்களும் படிக்கிற வயதில் கல்வி கற்க பள்ளிக்கு அனுப்பப்பட வேண்டும், சிறுவர் சிறுமிகளை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ஜூலை 25, 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் கிராத்தியாஸ் சால் கையெழுத்து இயக்கம் மற்றும் பல் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10/8/2014 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் கல்லூரி மாணவிகள் மட்டும் பங்கு பெற்று மாபெரும் மகளிர் பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர்களின் நிலை கருதி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. இந்த பேரணியை புதுவை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், கிரஸ்ட் பொறியியல் கல்லூரி இயக்குனர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினர் மற்றும் ஜோதி கண் மருத்துவ மைய இயக்குனர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் வாசன் பல் மருத்துவமனை இயக்குநர்கள் ரமண பிரபு மற்றும் பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்து மாணவ மாணவரை வாழ்த்தினார்கள். நிகழ்ச்சியை கிரைஸ்ட் கல்லூரியில் இயங்கும் கிருத்தியாஸ் நிறுவனத்தை சார்ந்த மாணவ மாணவர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவை கால்நடைத்துறை இயக்குநருக்கு கால்நடை கல்லூரி டீன் பொறுப்பு வழங்குவதற்கு தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கால்நடைத்துறை இயக்குநர் பத்மநாபனுக்கு கால்நடை கல்லூரி டீன் பொறுப்பு பதவி கூடுதலாக வழங்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், கால்நடைத்துறையில் நல்ல திட்டங்களை நிறுத்தி கால்நடைத்துறையை முழுமையாக ஸ்தம்பிக்க செய்த அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுவது சரியல்ல என்றார். கால்நடைத்துறையில் போதிய மருந்துகள் இல்லை, பணியிடங்கள் காலியாக உள்ளன, கிராமப்புற கருவூட்டல் நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டதால் கால்நடைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது பட்டியலிட்ட கிருஷ்ணன், கால்நடை இயக்குநர் பொறுப்பிலிருந்து பத்மநாபனை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி வருகிற 18ஆம் தேதி கால்நடை மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார். புதுவை கடற்கரையில் கூட்டமாக வந்த டால்பின்களை பார்த்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலில் மீனவர்களின் நண்பனாக விளங்கும் டால்பின் மீன்கள் வெளிநாடுகள் மட்டுமின்றி இந்தியாவிலும் பிரபலம் அடையும் வகையில் அதன் சேட்டைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்களை உற்சாகமடைய செய்வதுண்டு. வழக்கமாக ஆழ்கடல் பகுதியில் காணப்படும் டால்பின் மீன்கள் எப்போதாவதுதான் கரை பகுதியில் தென்படும். இப்படிப்பட்ட டால்பின் மீன்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை புதுவை கடலில் தென்பட்டது. கடலில் துள்ளி துள்ளி சென்ற இவைகளை கண்ட சுற்றுலா பயணிகள் கரையில் இருந்தவர்களிடம் கூற, இதனை கண்ட மற்றவர்களும் ஆனந்தம் அடைந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வானூர் அருகே இரு கார்கள் மோதல். டி. ராஜேந்திர தாங்கை மகன் உட்பட 4 பேர் பலி. புதுவை தலைமை செயலகத்தில் நாட்டு நலப்பணி திட்ட ஆலோசனை கூட்டம். தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த முடிவு. கடலரிப்பால் பொம்மையார் பாளையம் மக்கள் கடும் பாதிப்பு. ரேஷன் கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்க முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.